ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு போர் பதற்றம் எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மெயினான 2 காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா, சமீபத்தில் B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை கொண்டு வந்து அமெரிக்கா இந்திய பெருங்கடலில் நிறுத்தினது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஈரான் நாங்கள் சொல்கிறத கேட்கல, இல்லை இந்த நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சிகளை கைவிடலைன்னா கண்டிப்பாக ஈரான் மேலே நாங்கள் எங்களோட ஏவுகணைகளையும் வெடிகுண்டுகளையும் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுவோன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கான ரெஸ்பான்ஸ் ஈரான் கிட்ட இருந்து மட்டும் கிடைக்கல. ஈரானோடவே ஹவுதிஸும் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்கேஸ் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஈரான் மேலே அமெரிக்காவோட ஏவுகணை ஏதாச்சும் ஒன்று விழுந்துச்சுன்னா இதுக்கான பதில் அமெரிக்க போர்க்கப்பல்களை நாங்கள் செங்கடல் பகுதியில் விட்டு வைக்கவே மாட்டோம், அத்தனை கப்பல்களையும் வீழ்த்துவோன்னு ஒரு சபதத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது கூடவே சேர்த்து ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். ஏன்னா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகளோட பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ன்றவங்க இப்போ உக்ரைனோட தலைநகர் கியூவில் ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட செய்திகள் இருந்து இந்த ஒரு தொகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பேட்டில் ஃபீல்டில் எந்த ஒரு மேஜரான மாற்றங்கள்ன்றதும் கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் பெருசாக நடக்கல. ரஷ்ய படைகள் அவங்களோட தாக்குதலை ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இப்போதைக்கு கொஞ்சமாக ஹால்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்காவோட ப்ரெஷர் ஒரு பக்கம் காரணமாக சொல்லப்பட்டாலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்னதான் நடந்துட்டு இருக்கின்றது வெளியே தெரியாத ஒரு புதிராகவே இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று விளாடிமிர் புதின் அவர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குறாரு. NBC நியூஸுக்கு அவர் டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஒன்று கொடுத்ததா சொல்லி சில செய்திகள் வெளியில் வந்துச்சு. அதில் கண்டிப்பாக நான் ரஷ்யாவோட ஆயில் மேலே 50% டேரிஃப்ன்றதை ஆட் பண்ணுவேன். இப்படி ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒத்துக்கலைன்னா நான் இன்னும் ப்ரெஷரை அதிகப்படுத்தும்னு சில செய்திகள் வெளியில் வந்துருச்சு. அது கூடவே சேர்த்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யர்கள் பண்ணக்கூடிய செயல்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்துறதாகவும் சொல்லி எனக்கு ரொம்பவும் எரிச்சல் அடைய வைக்குதுன்னு சொல்லக்கூடிய சில செய்திகளும் வெளியில் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கண்டிப்பா நான் சொல்ற பேச்சை கேட்பாரு. எங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல நட்புணர்வானது இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வரதை நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்கன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்க அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக எப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கிரெம்லின் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அமெரிக்க அதிபர் சொன்னதாக வெளியில் வந்த செய்தியும் நாங்கள் கவனித்தோம். இப்போதைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் வரப்போகிற ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு காலும் ஷெட்யூல் பண்ணப்படலை. கிரெம்லினை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்ரோச்சுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். நாங்கள் எப்பயும் பேச்சுவார்த்தைக்கு ஓப்பனாக தான் இருக்கோம். அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் நேரடியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயார். இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை அமெரிக்காவோட கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 நாடுகள் சேர்றது உலகத்தோட பார்வைக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியலாம். ஒரு 2 பெரிய ரைவல்ரி இல்லை 2 பெரும் எதிரிகள் ஒரே நேரத்தில் கூடுறாங்கன்னு. ஆனால் இது உக்ரைனுக்கு ஒரு நல்ல செய்தியே கிடையாது. இந்த 2 நாடுகளும் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, உக்ரைனை எப்படி கொள்ளையடிக்கலான்றதை தான் இந்த இடத்துல ஒரு முடிவாக கொண்டு வராங்க. இப்போ நான் கொள்ளையடிக்கலாம்னு சொன்னது வந்து ரஷ்யாவை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இல்லை அமெரிக்காவை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நடக்கக்கூடிய ரியாலிட்டி அதுதான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்கிறாங்க, ரஷ்யா வந்து உக்ரைனை இந்த அளவுக்கு பெருசாக பண்ண போகிறாங்க, உக்ரைன் போரில் ஜெயிக்க போகிறாங்க, இந்த 4 பகுதிகளும் பிடிச்சுன்னு சொன்னாலும் ரஷ்யா இந்த இடத்த பிடிச்சதுக்கு காரணம் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது. செக்யூரிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை இயற்கை வளங்கள் உடைய பகுதி தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உக்ரைனால் அடுத்தது எதுவுமே பண்ண முடியாதுன்றது இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு பெரிய திட்டம். அதில் இப்போ அவங்க வெற்றி அடையவும் போகிறாங்க. ஸோ உக்ரைனோட மினரல்ஸ், உக்ரைனோட வளங்கள்ன்றது இந்த இடத்துல உக்ரைனால் அனுபவிக்கப்படாமல் உக்ரைனிய மக்கள்களுக்கு போய் சேராமல் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் இன்னொரு பக்கம் உலக நாட்டாமல் அமெரிக்காவுக்கும் போய் சேரப்போகுது. ஜெலன்ஸ்கி எந்த அளவுக்கு இன்னும் இந்த போரை பெருசாக நடத்திட்டு இருக்காரோ, இல்லை எந்த அளவுக்கு இந்த போரை பெருசாக கொண்டு போயிட்டு இருக்காரோ, அந்த அளவுக்கு உக்ரைனோட வளங்கள் 2 நாடுகளும் பிரித்து எடுத்துப்பாங்க. நான் இந்த போர் பெருசாக போகிறதுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. ஜெர்மனியிலேருந்து இன்னைக்கு 2 ட்ரெயின் முழுக்க பீரங்கிகளும் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸும் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸும் இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் இன்னைக்கு போலாந்து வழியாக உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளோட பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கிரேட் பிரிட்டனை சேர்ந்தவங்க, பெல்ஜியமை சேர்ந்தவங்க, டென்மார்க், எஸ்டோனியா, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், லாத்வியா, லித்வேனியா, லக்சம்பர்க், நார்வே, போர்ச்சுகல், ஸ்வீடன்,
ஃபின்லாந்து, ஸ்லோவேனியா, லித்வேனியா இந்த நாடுகளை சேர்ந்த அத்தனை ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இப்போ உக்ரைனோட தலைநகரத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. ஆயுத உதவிகள் பற்றி இதில் பெருசாக எதுவும் பேசப்படாதுன்னு சொல்லியிருந்தாலும் இவங்க பேசக்கூடிய அந்த டாபிக்ன்றது உக்ரைன் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இவங்க அடுத்தது இந்த மூவை பண்ணணும்னா அவங்களுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்கணும், எவ்வளவு ஆயுத உதவிகள் மறைமுகமாக இந்த இடத்துல கொடுக்கப்படணுன்றதை பற்றி முக்கியமாக பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் உக்ரைனுக்கு பணத்தை புஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நம்பிக்கையை வச்சு உக்ரைனால் பெருசாக எதுவும் பண்ணிட முடியுமா, இவங்களோட டைரக்ட் சப்போர்ட் இல்லாமல் ரஷ்யாவை இவங்களால் வீழ்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்காருல்ல, வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அவரோட அரசாங்கத்தை அந்த இடத்துல மாற்றி அமைக்கப்படலாம். அதுக்கான கோரிக்கைகள் இப்போ நிறைய இடத்துல எழ ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைனியர்கள் முன்ன கொடுத்த ஆதரவு, இந்த ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டாயப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ராணுவத்தில் சேர்க்கறது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ரொஃபைல் ரேட்டிங் இப்போவும் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் ஆனது அதில் ஏற்பட்டிருக்கு. ஸோ திரும்பவும் இந்த இடத்துல எலெக்ஷன்ஸ் நடந்தாலும் ஜெலன்ஸ்கியோட ஆட்சி அந்த இடத்துல அமையுமான்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மிடில் ஈஸ்ட்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு போருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேடிக்கையாக தெரியலாம். ஏன்னா ஹமாஸ் கூட பிரச்சனை வந்தப்பவே இஸ்ரேல் இந்த அளவுக்கு அடிச்சப்போ யாரும் பெருசாக வரலன்னு. ஆனால் அப்போல்லாம் அமெரிக்கா வந்து டேரெக்டாக இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக எதுவும் பண்ணலை. இப்போ ஹமாஸ்ன்றது ஒரு அமைப்பு, அதே மாதிரி ஹெஸ்புல்லான்றது ஒரு அமைப்பு, அவங்களுக்குன்னு தனியாக ரெக்கக்னைசேஷன் எதுவுமே கிடையாது. இவங்களை வந்து அடித்தாலும் இல்லை ஒட்டு மொத்தமாக அழித்தாலும் ஜஸ்ட் அது ஒரு அமைப்பாக போயிடும். ஹெஸ்புல்லாவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து இருந்தாலும் அவங்களால நேரடியாக அவங்க ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணலை, அவங்க ஒரு நாட்டை சார்ந்தவங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழு மட்டும்தான். ஆனால் ஈரான்ன்றது இந்த இடத்துல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மிடில் ஈஸ்டில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொண்ட நாடு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டோட ஆயில் ரிசர்வில் அதிகமாக 24% வரைக்கும் ஈரானோட ரிசர்வ்ஸில் இன்னும் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு ஒரு பெரிய போர் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரே மாதத்தில் 4 ட்ரில்லியன் இழப்பு அமெரிக்காவுக்கு ஏற்படும். என்னடா சொல்கிற, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்தால் ஈரானுக்கு தானே அதிகப்படியான இழப்பு ஏற்படணும்னு சொல்லிட்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆயில் ஃபீல்ட்ஸ் அவங்க இழப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ் அவங்க இழப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஈரானை அமெரிக்கா அடிக்கிறது மூலயமா நேரடி பாதிப்புகளை விட மறைமுக பாதிப்புகள் அந்த இடத்துல அதிகமாக வரும். யுஏஇ, ஒமன், கத்தார் இந்த மாதிரி நாடுகளில் அமெரிக்காவோட நிறைய கேஸ் பைப்லைன் சிஸ்டம்ஸ் ஆனது இருக்குது. இன்கேஸ் ஈரானை நாளைக்கு அமெரிக்கா அடித்தாங்கன்னா இன்டெரக்டாக இந்த இடத்துல ஈரான் அவங்களோட அட்டாக்ஸை பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் பைப்லைன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறதுனால மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்பு அமெரிக்காவுக்கு வரும். இப்போ நடுவில் ஒரு செய்தி என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணும், இந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ரெஷர்ன்றதை யூஸ் பண்ணி ஈரானை நாங்கள் பணி வைப்போம்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கான பதில் ஈரான் கிட்ட இருந்து உடனே கிடைச்சிருச்சு. எங்களை ஏவுகணைகளை பயன்படுத்தியோ இல்லை நாங்கள் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ இந்த இடத்துல எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த தகுதின்றது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இங்கே அவங்களோட பாதுகாப்புக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. எங்களோட பெரிய எதிரியா இல்லை இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிறதுலையே இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களோட தற்காப்புக்காக நாங்கள் அணு ஆயுதங்களை திரும்ப உருவாக்கணும்னு நினைக்கிறப்போ அதை மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? இந்த இடத்துல ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றது முழுக்க முழுக்க ஈரானோட சேஃப்டிக்காக மட்டும்தான். இன்னும் நாங்கள் வெப்பன் கிரேட்ஸ் யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணலை, அதுக்கான காலம் எங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்குள்ளவே எங்கள் மேலே இவ்வளோ பெரிய ப்ரெஷரை போடுறதுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல யாரோட ப்ராக்ஸியாக செயல்படுறாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்கள் மேலே நீங்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துனீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது எப்பவும் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதை இன்னும் ஈக்குவலான ஈக்குவேஷனில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 60,000 அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் இருக்காங்க. மிலிட்டரி பேஸ், நேவல் பேஸ், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஈரானை சுற்றி ஒரு 60,000க்கும் அதிகமான நபர்கள் இருக்காங்க. இந்த 60,000 நபர்களோட நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த 60,000 நபர்களோட உயிர்ன்றதை நீங்கள் இந்த இடத்துல சுத்தமாக ஒரு பொருட்டாவே மதிக்கல, அவங்களோட உயிர்களோட நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. நாளைக்கு எங்கள் மேலே உங்களோட ஒரு ஏவுகணை விழுந்துச்சுன்னா கூட எங்களோட அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸில் லோட் பண்ணி லான்ச் பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள் உங்களோட மிலிட்டரி பேஸஸை நோக்கி பாயும். அப்படி பாயிற ஏவுகணைகளால் இந்த 60,000 வீரர்களையும் எங்களால் கொல்ல முடியும்னு இன்னைக்கு ஓப்பனான ஒரு வார்னிங்கை இந்த இடத்துல ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் எஸ்கலேஷன் சொல்லலாம். ஏன்னா ஈரானோட ஜெனரல் சொலைமானி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸை 2 நாடுகளும் ஷேர் பண்ணலை. இப்போ எப்படி சொல்கிறது, இவங்க கூடவே சேர்ந்த ஹவுதிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆச்சு. அதில் B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணப்பட்ட பாம்ஸ் இருக்குல்ல, அதில் 10 பாம்ஸ் அவங்க வீசின இடத்துல 6 பாம்ஸ் மட்டும்தான், அதாவது 10ல் 6 குண்டுகள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அந்த டோர்ஸ்ன்றதை இந்த கான்க்ரீட்ன்றதை பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கு. அந்த இடத்துல அவங்களால பாதிப்புகளை ஏற்படுத்த முடிஞ்சாலும் அண்டர் கிரவுண்டில் இருந்த ஹவுதிஸோட ஏவுகணைகளை
முழுசாக அவங்களால அழிக்க முடியலன்றது அந்த ஆர்டிக்கலில் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஹவுதிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது கிடையாது. அவங்களோட அண்டர்கிரவுண்ட் சிட்டிஸ்க்கும் சரி, இல்லை அண்டர்கிரவுண்ட் மிசைல் சைலோஸ்க்கும் சரி, பெருசாக எந்த ஒரு பாதுகாப்பும் ஹவுதிஸால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணலை. அவங்க நாட்டோட ஒரு சில பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஈரான்ன்றது அப்படி கிடையாது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பல 100 கணக்கான அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆனது இருக்குது. இதில் சிலது 100 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் கொண்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு இதே மாதிரி ஒரு பாம்பிங்கை ஈரான் மேலே அமெரிக்காவால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் அவங்களால பெனட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த 3-4 ஸ்ட்ரைக்குக்குள்ளே ஈரான் எந்த அளவுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த மோதலானது அடுத்த கட்டத்துக்கு மாறும்னே சொல்லலாம். இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்க இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ரொம்ப ஒரு பதற்றத்தை அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்படியே போயிட்டு இருக்கிறது மிடில் ஈஸ்டோட அமைதிக்கும் ஆயில் ப்ரைஸஸ்க்கும் நல்ல ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஈரானால் டைரெக்டாக B2 ஸ்பிரிட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய டியாகோ கார்சியா அந்த பேஸ் அடிக்க முடியலனாலும் ஹவுதிஸ் மூலமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்களால ட்ரை பண்ண முடியும். அதுக்கு மெயினான ரீசன் ஈரான்லேருந்து ஒரு 4500 கிலோமீட்டர் 4000லேருந்து 4500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஹவுதிஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வெறும் 3300 கிலோமீட்டர்கள் மட்டும்தான். ஈரானோட ஏவுகணைகள் ஆல்ரெடி ஹவுதிஸ் கிட்ட நிறைய இருக்கு. என்னதான் அதோட ரேஞ்சஸ்குள்ள இது வரலனாலும் இன்கேஸ் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போ புதுவிதமான மிசைல்களை இவங்க ஏதாச்சும் வெளியில கொண்டு வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு அமெரிக்கா அவங்களோட பவரை இந்த இடத்துல ஈரான் மேலே ஃப்ளெக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல ஒரு அமைதியை கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உள்ளடக்கத்தில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மெயினாக ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றது ஈரானோட சேஃப்டிக்கு அவங்களோட கருத்தானது இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும்